நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், அதோட பேசிக்ஸ் என்ன, எது எப்படி பண்ணணும், எந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். டபுள் லைனில் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடிஷ்னலாக என்ன என்ட்ரி இருக்குது, அப்புறம் கரெக்ஷன், வெரிஃபிகேஷன் அண்ட் டெலிஷன்னா டெலீட் பண்ண வேண்டிய டேட்டாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து அடிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா. அடிஷனுக்கு சேம் அதே தான் கொடுத்துருக்கிறதுல எக்ஸ்ட்ரா என்ன அடிஷ்னல் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கணும். அதே கண்டினியூஷன் நம்பர்ஸில் தான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதே மெத்தடில் தான் இந்த அடிஷ்னலும் என்ட்ரி பண்ணணும். எத்தனை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷ்னல் டேட்டாஸ் கொடுத்துருந்தாலுமே அத்தனையுமே நம்ம என்ட்ரி பண்ணிடணும். ஓகேங்களா. அடுத்தது நமக்கு வந்து கரெக்ஷனுக்கு வந்து எப்படின்னா எல்லோ கலரில் கலர் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்ஷன் வந்து எல்லோ கலரில் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்ஷனுக்கு எப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு சின்ன வேர்டோ ஒரு சின்ன லெட்டரோ ஹவுஸ் நம்பரோ ஜெண்டரோ ஏஜோ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு பார்த்து நம்ம வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த கரெக்ஷன் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா. அந்த கரெக்ஷன் டேட்டாஸ் வந்து டெலிஷனுக்கு அப்புறம் இருக்கும். ஃபஸ்ட்டு அடிஷ்னல் டேட்டா, அப்புறம் டெலிஷன் டேட்டா, அப்புறம் கரெக்ஷன் டேட்டாஸ் தான் பிடிஎஃப்பில் இருக்கும். நம்ம வந்து அடிஷ்னல் டேட்டா முடிச்சதுக்கப்புறம் டெலிஷன் டேட்டா பண்ணக்கூடாது. கரெக்ஷன் டேட்டா பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து டெலிஷனுக்கு வருவோம். ஓகேங்களா. கரெக்ஷன் டேட்டாஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேர்டோ சின்ன லெட்டரோ ஹவுஸ் நம்பரோ ஜெண்டரோ ஏஜோ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம பார்த்து கரெக்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வெரிஃபைக்கு வந்து எப்படி பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு காப்பி பண்ணியாச்சு. அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி மூஆர் காப்பி, அதாவது இந்த ஷீட்டுன்னு கீழே இருக்கும்ல அந்த ஷீட்டில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூஆர் காப்பின்னு கேட்கும். அந்த மூஆர் காப்பியில் கிரியேட் அ காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செகண்ட் காப்பி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணுறது ஃபஸ்ட் காப்பியில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா. என்னன்னா நம்ம ஃபஸ்ட் காப்பியில் இருக்கிறது தான் அப்படியே செகண்ட் காப்பியில் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட் காப்பியை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணிடணும். இங்கே நம்ம ஆக்சுவல் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க டேட்டாவும் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்க டேட்டாஸ்லையும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாமே வெரிஃபை ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஹவுஸ் நம்பர்ஸ் மட்டும் ஒரு தடவை இப்படி என்ட்ரி பண்ணிவிட்டு வந்துடணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம அந்த மேலே இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி மார்க்கோ இல்லை ஏதாவது ஒரு டாட்டோ இல்லை ஏதோ சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குதுன்னா அதை நம்ம வந்து அந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஹவுஸ் நம்பர்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் அந்த மிஸ்டேக்ஸ் வரும். நம்மளே அறியாமல் அது டெக்னிக்கல் எரர் மாதிரி சிஸ்டம் எரர் மாதிரி ஏதோ ஒன்று வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெலிஷனுக்கு எப்படின்னா நம்ம டெலிஷன் வந்து எப்பயுமே ரிவர்ஸ்லேருந்து அதாவது கடைசியிலேருந்து தான் போகணும். எதனாலன்னா நமக்கு வந்து டெலிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கீழே இருக்க டேட்டாஸ் வந்து ரிமைனிங் இருக்க டேட்டாஸ் வந்து லைன் வந்து மேலே ஏறும். டெலிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு லைனும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏறும் போது நமக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் டெலிஷன் வந்து லாஸ்ட்லேருந்து பண்ணணுங்கிறது. டெலிஷனுக்கு அதனால தான் ரெட் கலரில் வந்து கலர் பண்ண சொல்லியிருந்தது உங்களை. டெலிஷன் டேட்டா வந்து நம்ம வந்து இந்த பிடிஎஃப்பில் இந்த ஷீட்டில் பண்ணக்கூடாது. நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ஷீட், அந்த ஷீட்டில் தான் நம்ம வந்து டெலிஷன் பண்ணணும். ஓகேங்களா. இந்த டெலிஷன் வந்து எப்படின்னா ஏஜ்லேருந்து ஓட்டர் ஐடியிலேருந்து ஏஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் செல் அப் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, இதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செல் வந்து ஒவ்வொரு செல்லும் வந்து மேலே ஏறிடும். இதுக்கோசரம் தான் நம்ம ரிவர்ஸ்லேருந்து பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னது. இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை வந்து இந்த ஷீட்டில் மட்டும் டெலீட் பண்ணணும். ஓகேங்களா. இதே மாதிரி இந்த ஷீட்டில் மட்டும் ரிமைன் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து டெலீட் பண்ணாத டேட்டாஸ், அதாவது நம்ம செக் பண்ணும் போது எப்படி வச்சுருந்தோமோ
வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி இந்த டேட்டாஸ் வச்சுருந்தோமோ அதே மாதிரி இந்த ஷீட்டை அப்படியே சேவ் பண்ணி இந்த 2 ஷீட்டுமே ஒரே எக்ஸலில் தான் இருக்கும். அது அப்படியே நம்ம வந்து நமக்கு ஃபைல் சென்ட் பண்ணவங்களுக்கு சென்ட் பண்ணோம்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம பண்ணுற ஒர்க்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யார் ஃபைல் சென்ட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட கேட்கலாம். இல்லை வேறு அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். வேறு யார்ட்டையும் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்காது. ஓகேங்களா?